ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும், இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கும் எலும்பை வலுப்படுத்துறதுக்கும் ஏராளமான நன்மைகள் கொண்ட இந்த லட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் அரை கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எள்ளில் நிறையவே அழுக்கு இருக்கும், அதனால் 2-3 நேரம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்பில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அரிப்பில் தான் மாற்றி வைக்கணும்னு இல்லை, ஒரு காட்டன் துணியில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம், அதாவது ராகி மாவு. இப்போ இதை சிம்மில் வச்சே நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். ராகி மாவு நல்லா வறுபட்டு வரணும். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு வறுக்கக்கூடாது. நமக்கு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அது மாதிரி ராகி மாவு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரையும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ராகியில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இது போல் நம்ம லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக எலும்பு வலுப்படுத்துறதுக்கும் இரத்த சோகை வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ராகி மாவை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும், இது போல் நான் வறுத்தெடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா இது போல் வறுத்தெடுத்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் சேம் கடாயிலேயே நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்தோம்ல எள்ளு, அதை சேர்த்துக்கலாம். எள்ளில் நமக்கு கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதனால் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நம்ம வறுத்தெடுக்கணும். இதையுமே சிம்மில் வச்சு தான் நம்ம வறுத்தெடுக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா எள்ளு நமக்கு வறுபட்டு வரணும். ஃபைபர், கால்சியம், சிங்க், மெக்னீசியம், மேங்கனீஸ், அயன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் இதில் அதிகமாகவே இருக்குது. நம்ம எள்ளை அதிகமாக உணவில் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. நம்ம சேனல்லே எள்ளில் பண்ண நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்டில் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். எள்ளு எலும்போட வளர்ச்சிக்கும் இரத்த சோகை வராமல் பாதுகாக்கிறதுக்கும் மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு ஈரப்பதமாக வைக்கிறதுக்கும் முடியோட வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே நல்லது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். இது போல் எள்ளு நல்லா வறுபட்டு வெடிக்க ஆரம்பிக்கவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக சேம் கடாயிலே ஒரு 1/4 கப் போல் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். வேர்க்கடலையும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நான் இங்கே வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தால் கூட ஒருக்கா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா வேர்க்கடலை வறுபட்டதும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல எள்ளு, அது இப்போ நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதோட தோலை எடுத்துட்டு அதையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே வாசனைக்காக வேண்டி 2 ஏலக்காய் சேர்த்து இது போல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இது போல் எள்ளையும் வேர்க்கடலையும் பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்ல கேழ்வரகு மாவு, அது கூடவே இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு, எள்ளு பொடிலாம் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததும் இப்போ நம்ம இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு இந்த வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம், நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல எள்ளு கேழ்வரகு மாவு, அது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே மொத்தமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் தான் நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட சேர்க்கனா கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல வெள்ளை தண்ணி, அதை நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாவில் சேர்த்து கலந்து எடுக்கணும். இது மாதிரி நல்லா சூடாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த எல்லா வெள்ளத்தண்ணியுமே சேர்த்துக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா லூஸாக இருந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இது நமக்கு கொஞ்சம் ஆறி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரும்போது நமக்கு இது ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இது போல் கொஞ்சம் ஆறி வந்தது இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு.
பெண்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த லட்டை சாப்பிட்லாம். தினமும் ஒரு லட்டு எடுத்து சாப்பிடுங்க. இதை நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சாலே ஒரு 10 நாள் வரை கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் நிறைய நாள் வரை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் கூட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.